போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைந்தால் நான் மலையாய் உயர்வடுவேன். நான் மலையாய் உயர்வடுவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரவே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறைவல்லுநரை அன்போடு நினைவு கூறுகின்றது. 1200 1280 ஆண்டுகளிலே வாழ்ந்தவர். டொமினிக்கன் சபையிலே சேர்ந்து 1260 ஆண்டு அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த மறைமாவட்டம் முழுவதும் கால்நடையாகவே சென்று அனைத்து மக்களையும் சந்தித்தார். அதனால் இவருடைய பெயர் அந்த மறைமாவட்டம் முழுவதும் பெரிதாக பேசப்பட்டது. இறையல்லார் புனித தாமஸ் அக்வினாஸ் இவரது மாணவர். மிகவும் இறையலை அழகாக சொல்லக்கூடியவர் புனித பெரிய ஆல்பர்ட். பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த புனிதரைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே இந்த நாளிலே இவருடைய பரிந்துரை என்றும் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாயரான புனித ஆல்பர்ட் இவ்வுலக ஞானத்தையும் இறை நம்பிக்கையும் இணைப்பதில் சிறந்து விளங்க செய்தீரே. அதனால் அவர் போதித்த படிப்பினைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அறிவு வளர்ச்சி பெற்றுமை ஆழ்ந்து அறிந்து அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்ளுவது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளைகளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்தது தான். அதை கடைப்பிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளார். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாய் இருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளே. ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். ஆண்டவர் தம் திரு சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களில் லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் நற்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து இறை ஆட்சியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார், தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று சற்று வித்தியாசப்பட்டு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லுகிறார். குறிப்பாக இவரது பயணம் எருசலேமை நோக்கிய பயணமாக இருக்கும். அங்கே தான் கல்வாரியில் பலியிடப்பட போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார். அதன் பொருட்டு சில விஷயங்களை அங்கு சொல்லுவார், சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லுவார். அதன் பொருட்டு நாம் சற்று வித்தியாசமாக வேறு விதமாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டாம் வருகை, இயேசுவினுடைய இந்த இரண்டாம் வருகை எப்படி இருக்க போகிறது என்பதை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பங்கு சாமியார் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கணும்னு நினைத்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். 14 வயசு சிறுவன் பங்கு சாமியாரை பார்க்க போகிறான். பங்கு சாமியாரை பார்த்து கேட்குறான், ஃபாதர் என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் பைபிளெலாம் புரட்டி என்னமோ பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. பங்கு சாமியார் சொல்கிறாரு, வர ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கணும்ப்பா, இயேசு உடைய இரண்டாம் வருகை, இயேசு இரண்டாவது தடவை வரப்போகிறான், எக்காலம் முழங்கும், வானத்தின் நடுவே ஆண்டவர் வரப்போகிறார், இதை பற்றி நான் பிரசங்கம் எழுதிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறுவன் பங்கு சாமியார்கிட்ட கேட்டான், ஒரு சமயம் நான் வரல, இல்லை நான் வரப்போகலை, இல்லை வருவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ஆண்டவர் போயிருந்தாருன்னா நீங்கள் என்ன பிரசங்கம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் பங்கு சாமியாருக்கு உரைத்தது. ஒரு சிறிய காரியம் அந்த பையன் சொல்கிறான், ஆனால் இதற்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை எப்பொழுதுதான் பங்கு சாமியார் உணர்ந்து கொண்டாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் 2 நிகழ்வுகளை சொல்லுகிறார் ஆண்டவர். நமக்கெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னா, இரண்டாவது வருகை ஆண்டவர் இருக்க, நான் வரப்போகிறேன், அது தெளிவுபடுத்தி விட்டார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தியில் 2 நிகழ்வுகளை அவங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லை. உலகம் அழிய போகிறது அல்லது அழிவு வரப்போகிறது அப்படிங்கிறது 2 நிகழ்வுகளை சொல்கிறார். ஒன்று நோவா தொடக்க நூல் பார்த்தோம் என்றால் 6வது அதிகாரம், அதில் 12-13 வசனம். அவங்களுக்கு எந்தவித முன் அறிவிப்புமே இல்லை, இது அழிய போகிறது, இந்த நகரம் தீக்கிரையாக்க போகிறது அல்லது வெள்ளம் வரப்போகிறது என்று எந்தவித முன்னறிவிப்புமே இல்லை. ஆனால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். 6வது அதிகாரம் 12-11 வசனங்களிலிருந்து, கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது, நிலம் வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்து விட போகிறேன், ஏனெனில் அவர்கள் மண்ணுலகில் வன்முறை நிறைந்தது. முன்னறிவிப்பு இல்லை. இந்த நோவாவுடைய காலம் படித்திருப்பீங்க பைபிளில். பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அனைத்து மக்களும் அழிந்து போனார்கள். முன்னறிவிப்பு இல்லை, ஆனால் அழிக்கப்பட்டது. தொடக்க நூல் 19வது அதிகாரம் 13வது வசனம். 19வது அதிகாரம் தெரியும் உங்களுக்கு. இந்த சோதோமனுடைய தீச்செயல், லோத்தினுடைய காலம், அப்ரஹாம் லோத்தினுடைய காலம். அந்த சோதோம் கொமோரா எவ்வாறு அழிக்கப்பட்டது, அவங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லைங்க. அப்ரஹாம் போராடுகிறார், அந்த சோதோம் கொமோராவுக்காக போராடுகிறார், அழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லை. நான் அழிக்கப் போகிறேன், ஏதோ தீயும் கந்தகமும் இந்த சோதோம் கொமோராவை நான் அழிக்க போன எந்த முன்னறிவிப்பும் இல்லை. மக்கள் எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கை முறை மட்டும் சொல்லி தொடக்க நூல் 19-13வது வசனம். இந்த இடத்தில், அதாவது சோதம், இந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நான் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார். முன்னறிவிப்பு இல்லை,
நோவா காலத்தில் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதே போன்று அபிரகாம் லோத்தினுடைய காலத்தில் அங்கே சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறது. முன்னறிவிப்பு இல்லாமல் நமக்கு எவ்வளவோ முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார், இரண்டாவது வருகை எப்படி இருக்க போகிறது. அப்படி என்றால் நமக்கு எவ்வளவோ முன்னறிவிப்பு கொடுத்தும் நாம் எப்படி இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு முன்னிறுத்துகின்றது. எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும்? உதாரணத்துக்கு பாருங்களா, ஒரு மழை வருகிறது என்றால் கூட உடனே ஆறுகளை அல்லது கால்வாய்களை எல்லாம் தூர்வாருவோம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து கொள்வோம். மழை வருகிறது, புயல் வருகிறது, அல்லது வேறு விதமாக ஏதாவது இடர்பாடுகள்லாம் வருகிறது அப்படி என்றால் தயார் நிலையில் இருப்போம். அரசும் தயார் நிலையில் இருப்போம். அப்படி என்றால் ஒரு சாதாரண ஒரு மழைக்கே இவ்வளவு தயார்படுத்துகிறோம் என்றால் ஆண்டவர் வரப்போகிறார், எப்படி நம்மையே தயார்படுத்த போகிறோம், அதுதான் இன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அழகான வசனங்கள். அதில் ஒரு 3 காரியங்களை புனித பவுல் சொல்வார். முதல்ல 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, 5வது அதிகாரம் 8வது வசனம், நம்பிக்கையையும் அன்பையையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இயேசு இரண்டாவது வருகையின் பொழுது தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றால் எதை நாம் பெற்றிருக்க வேண்டும், அதற்கு பதிலும் சொல்லுகிறார். அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அன்பும் நம்பிக்கையும் மக்களிடத்தில் இல்லாமல் போச்சுங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, நேற்று தான் மீண்டும் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு வேறு இனத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சமைச்ச ஒரு சாப்பாட்டை மற்ற குழந்தைகள் எல்லாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, ஏன்னா கீழே உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு போர்கொடி பிடிச்சி அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் அந்த தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது தண்ணி தொட்டியில் மலத்தையும் கலக்கின்ற இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். எப்படி அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள போகிறோம்? எப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய வேறுபாடுகள், நிறைய பிளவுகள். எப்படி அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாக அணிந்து கொள்ளப் போகிறோம் இரண்டாம் வருகையின் போது? அடுத்ததாக பேதுரு எழுதிய 2வது திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 11 என்ன அப்படின்னு சொல்லுவார், ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும், வெந்துருகி போகும். மண்ணுலகும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இரண்டாவது வருகை. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, தயார் நிலையில் இருக்குன்னா என்ன வேண்டும்? அழகா சொல்றாரு பாருங்க, இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைபற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். தூய இறைபற்றுள்ள நடத்தையில் சிறந்து விளங்க வேண்டும். இவ்வளோ அழகான வசனத்தை புனித பேதுரு சொல்லுவார். திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 3 இந்த இரண்டாம் வருகையின் போது எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவரும் அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு. எவ்வளோ அழகான வசனங்களை பாருங்களேன். கற்றதையும் கேட்டதையும் கடைபிடிக்கணும். பல நேரங்களில் பைபிளை படிக்கிறோம் அல்லது திருப்பலிக்கு வருகிறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் இதெல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல விட்டுட்டு போய் விடுகிறோம். அழகா ஒரு கவிஞர் ஒன்று சொல்லுவார், சாதாரண தண்ணீர் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது தீர்த்தமாக போகிறது, சாதாரண பூக்கள் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது அர்ச்சனை பூக்களாக மாறி போகின்றன. சாதாரண கோதுமை மாவு அல்லது திராட்சை பழ ரசம் பீடத்திற்கு வருகின்ற பொழுது இயேசுவனுடைய உடலாகவும் இரத்தமாக மாறி போகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எப்படி ஆலயத்திற்கு வருகிறார்களோ எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே திரும்பி செல்கிறார்கள். எவ்வளோ அழகான கவிதை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும்,
நேற்று ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு 80 வயசு, 80 வயசு, வயசான பாட்டி அம்மா. ஒரு சகோதரி போய் பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படிங்க, மேரி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு வயசு எத்தனை? 80. அவங்க சில காரியங்களை பற்றி சொன்னாங்க. இப்படியும் வாழலாம், ஆண்டவர் மேலே பற்று வைத்தா எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது அது ஒரு சிறந்த உதாரணங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, குறிப்பாக கல்யாணம் பண்ண புதுசில் பெண் குழந்தை வயிற்றில் இருக்கின்ற, அதாவது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை இருந்த மாதிரி இருந்து தோணுச்சு, ஆனால் வயிற்றுக்குள்ளே அது இறந்து தான் அது பிறந்தது என்று சொல்லுகிறாங்க. என்னுடைய வீட்டுக்கார் தொடக்கத்தில் இந்த பெண் குழந்தை உருவாவதற்கு முன்னாடி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எனது தங்கையை 2வதாக மணமுடித்து விட்டார். என்னை 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் என் கண் கலங்கவில்லை, என் மனம் சோர்ந்து போகவில்லை. நான் ஆண்டவரை மட்டுமே நான் நம்பி இருந்தேன். இப்போ பாருங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு குழந்தை இல்லாதனால எனது தங்கையினுடைய குழந்தை என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. நான் சாப்பிட்டு 1 நாள் ஆகுதுங்க, நான் சாப்பிட்டு 1 நாள் ஆகுது. என்னால் நடக்க முடியல. எனது காலில் நரம்பு சம்பந்தமான நோய் வந்துருச்சு, நடக்க முடியல. நான் ஆண்டவர் மீது ரொம்ப பற்று வைத்தேங்க. இப்பொழுது நான் நடக்கிறேன். ஒரு அழகான பைபிள் வசனத்தை சொன்னாங்க, உன் கால்களை திடப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை வலுப்படுத்துவேன். அது பைபிளில் இருக்கிற வசனம், அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 80 வயசுலேயும் நான் ஆண்டவர் மீது அதிக பற்று வைத்திருக்கிறேன். இதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய உச்சம், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்கள். பல்வேறு நேரங்களில் அப்படி அது சரியில்லை இது சரியில்லை குறைபட்டு கொள்கிறோம். ஆனால் எந்த குறைவுபடாமல் 80 வயசில் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், ஆண்டவரை நம்பி இருக்கிறான், என் கால்களை தடுப்படுத்துக்கிறார். எவ்வளோ அழகான வசனங்களை பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயார் நிலையில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்களை நமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே கேட்போம். ஆமென். காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஆல்பர்ட்டின் நாளில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே
தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் மது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஆல்பர்ட், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே, உன்னிலத்தில் எந்நாளுமே சரணடைந்தே. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அன்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே தேனமுதே திருவழி பணிகின்றே, திருவிருந்தே தேனமுதே திருவழி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே, மனதிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித ஆல்பர்ட்டின் நினைவு கூறும் நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Vellankannai. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.